லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணி வெற்றி பெறும் என்று வாசன் அவர்கள் அமித்ஷா அவர்களை சந்தித்த பிறகு சொல்லியிருக்காங்க. இத பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கொஞ்சம் கூட கிடையாது, வாய்ப்பே இல்லை, வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. எங்கள் முதல்வர் அவர்கள் தான், எங்கள் தளபதி அவர்கள் தான் முதலமைச்சராக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவர் வருவதற்கு வாய்ப்பு கிடையாது. மோடி அவர்கள் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. எங்கள் தளபதி அவர்கள் ஏன்னா நிறைய நலத்திட்ட உதவிகள்லாம் நிறைய பண்ணியிருக்கிறாரு அவர். நிறைய இப்போ இலவச பஸ்ஸு அதெல்லாம் ஃப்ரீயாக விட்டுருக்கிறாரு. மகளிருங்க வந்து இப்போ வந்து எந்த கஷ்டமே இல்லை மகளிருங்களுக்கு, புரியுதுங்களா? அவங்க வந்து மகளிருங்க இப்போ ஃப்ரீயாக இருக்கிறாங்க. எல்லாமே எல்லாம் ஒரு நிறைய நலத்திட்ட உதவிங்க. ஏன்னா இந்த கொரோனாவில் கூட தமிழக மக்கள் வந்து நிறைய பேர் இறந்துட்டாங்க. நம்மளுடைய முதல்வர் வந்து அவர் ஆட்சியில் அமர்ந்தவுடன் அவருடைய உண்மையான எண்ணங்கள், அவருடைய உண்மையான நோக்கல், அவருடைய உண்மையான ஒரு தமிழக மக்கள் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தார் அவர். அதற்காக தான் அவரை வந்து நம்ம முதல்வராக நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டும். ஜென்மத்துக்கு தமிழ்நாட்டில் வர முடியாது. அவரும் வர முடியாது, அவர் கூட்டணியும் வர முடியாது. போகலாம், மூடின்னு போகலாம் அவர் தாராளமாக. அவருக்கு தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணுன்ற எண்ணமே கிடையாது. நம்மளுடைய வரி பணத்தை அவர் வச்சுன்னுக்கிறாரு. நியாயமா? இப்போ கேஸ் போட்டு ஜெயிச்சுக்கிறாரு. அது உன்னால தானே. இது எல்லா மாநிலத்துக்கும் போகுதில்ல, எல்லா மாநிலத்துக்கு தெரியுதில்ல. எல்லா மாநிலமும் என்ன பண்ணுறாங்க, இவரை ஃபாலோ பண்ணுறாங்க. நீ வந்து அதை பண்ணியிருந்தனா உனக்கு கிடச்சிருக்கும். நீ அது பண்ணல, அதனால அது பிரயோஜனமே கிடையாது. அதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. எதுவும் தமிழ்நாட்டில் வந்து ஒன்று ஏடிஎம்க்கு வரும், இல்லை டிஎம்க்கு வரும். வேறு எந்த கட்சி வர்றதுக்கும் வாய்ப்பு இல்லை. அமைச்சர் சந்திச்சிருக்காரு, அதுக்கு வாய்ப்பே இல்லைங்க, வாய்ப்பே கிடையாது. இந்த வாட்டியும் டிஎம்கே தான் வரும், வேறு எந்த கட்சியும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. வேறு என்னெல்லாம் சொல்ல முடியாது, ஆனால் நல்லது பண்ணியிருக்காங்க. இல்லை, ஒரு காலம் வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா டிஎம்கே தவிர எதுவுமே வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. அவர் நல்லதான் செய்கிறாரு, கெடுதல் இல்லையே. அப்படி எப்படி இவங்க வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு? ஒரு காலம் சான்ஸ் இல்லை. வேற இருக்கு, பொட்டி மாற்றினா அவங்க பண்ணலாம். அந்த பவர் அவருக்கு இருக்குது பிரதமர்ன்ற முறையில். அதனால் கண்டிப்பாக அது சைடில் வந்தால் அது நடந்தாலும் நடக்கும், ஆனால் நடக்காமலும் போகலாம். நடந்தால் அவர் வெற்றி. அது நடக்கலைன்னா அதை பாதுகாப்பாக பந்தோபஸ்து இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, எடுக்க முடியாத தரத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. என்டிஏ கூட்டணி அப்படின்னு சொன்னால் பிஜேபியில் உள்ள கூட்டணி. அவங்க சொல்லுவாங்க, அப்படித்தான் சொல்லணும். அப்போ தானே வந்துட்டு மக்கள் வந்துட்டு இப்போ இருந்தே ஆரம்பிச்சு விட்டால் தானே மக்களுக்கு ஒரு இது வரும். ஓஹோ, இந்த கூட்டணி தான் ஜெயிக்கும் போல் இருக்குது அப்படிங்கிற ஒரு தோணல் வரும்ல. அதனால வந்துட்டு அவங்க மத்தியில் சொல்கிறாங்க. அதை ஆதரித்து ஒரு வாசன் மாநிலத்தில் பேசுகிறாரு. வாசன் வந்துட்டு ஒரு அரசியல் வட்டாரத்தில் உள்ளவங்களுக்கு அவருடைய பேர் தெரியும். மற்றபடி வந்துட்டு பொதுஜனங்களுக்கு ஒரு யாருக்கு அப்படிங்கிறது தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் வந்துட்டு அது அந்த அவர் சொல்கிற கருத்து இங்கே வந்துட்டு பரவறைக்கு சான்ஸ் இல்லை. அது வந்து நம்ம முதல்வர் வந்து நலத்திட்ட உதவிகள் வந்து பண்ணி கொண்டு இருக்கும்போது அவர் எப்படி வர முடியும்? அவர் தானே ஆட்சியில் நலத்திட்ட உதவிகள்லாம் பண்ணுறாரு. நம்ம கலைஞருக்கு அடுத்தது அவருக்கு தான் புதிய புதிய நலத்திட்ட உதவிகள்லாம் தெரியும். பெண்களுக்கு தேவையானது எல்லாமே இப்போ இலவசமாக, இப்போ நிறைய வந்து இந்த ஹாஸ்பிட்டல்லாம் இலவசமாக பார்க்குறாங்க. அங்கங்கே வந்து ஹாஸ்பிட்டலுங்க இலவசமாக வேன்லன்னா வைக்கிறாங்க. அதனால வந்து நம்ம முதல்வர் அவர்கள் தான் வருவார். வாய்ப்பே இல்லைங்க. அவங்க சொல்லுவாங்க, வாய்ப்பே கிடையாது. தமிழ்நாட்டில் அவங்க வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. அதை பற்றிலாம் தெரியாது. ஆனால் மோடி இப்போ இல்லை, இன்னும் 10 வருஷம் முன்னாலும் ஆட்சி அமைக்க முடியாது, இது கேரண்டி. இல்லை, திமுக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, வாய்ப்பு இருக்குது. இல்லை, மக்கள் நல்லா தான் செய்திருக்காங்க, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. மக்கள் நல்லா தான் செய்திருக்காங்க. இந்த பஸ்ஸில் ஃப்ரீயாக ஓடுது, லேடிஸுங்கெலாம் வந்து ஃப்ரீயாகவே போயிட்டு ஃப்ரீயாகவே வராங்க, வேலைக்கு போயிடுவாங்க. இப்போ வந்து தமிழ்நாட்டில் பார்த்து முக்கால்வாசி பேர் வேலைக்கு போகிறது லேடிஸ் தான், ஜென்ஸு கம்மி தான். புரியுதுங்களா? முடியாதுன்னா ஃபுல்லாக டிஎம்கே தான் வரும். தமிழ்நாட்டில் பொறுத்தளவு டிஎம்கே தான். இவரும் நல்ல ஆட்சி தான் செய்கிறாரு. யார்? முக ஸ்டாலின் முதலமைச்சர். அப்புறம் அப்படி இருக்கும்போது எப்படி இந்த ஆட்சி வர்றதுக்கு சான்ஸே இல்லைல்ல. இதுக்கு முன்னால் வந்தாங்களா? அப்போ என்ன செஞ்சாங்க? இதுக்கு முன்னால் வந்தாங்களா? அப்போ என்ன செஞ்சாங்க? ஒன்றும் செய்யல. ஏன் விரும்புகிறாங்க? எங்களுக்கு 2 மொழி தான், 3வது மொழி எதுக்கு?
2 மொழியிலே நாசாலேயே கொளுத்துறாங்க. ஆமாம், வெளியுறவுத்துறை அமைச்சர் யார்? நம் நாட்டுக்காரு. 2 மொழியிலே கொளுத்துறாரு. நல்லா நினச்சி பார்த்தா நிர்மலா சீதாராமனே நினச்சிருக்கணும் அந்த மாதிரி. அவன் நினைக்கல, வேஸ்ட்டு. இருமொழி கொள்கை தான். ஸ்டாலின் தான் எவ்வளோ செஞ்சுக்கிறாருங்க, எவ்வளோ செஞ்சுக்கிறாரு எல்லாம் சொல்லணுமா? சொன்னால் தான் தெரியுமா என்ன? அப்படிலாம் அவர் தான் சொல்கிறாரு, சொன்னால் தான் செய்யணும்னு அவசியமே கிடையாது. மக்களுக்கு எல்லாம் புரியும், க்ளீனாக புரியும். 2 3 விஷயம் இல்லைங்க, அவர் நிறைய விஷயம் பண்ணிக்கிறார். அவர் போய் 2 3 விஷயம்னு சாதாரணமாக சொல்லிட்டீங்க. நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிறாரு. 2 3 விஷயத்தில் சுருக்கிடக்கூடாது அவரை. ஆமாம், அவர் அப்பான்ற அளவுக்கு வந்துட்டாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு காட்ஃபாதர் அப்பா அவர் தான். அப்படி ஏற்றுக்கிறது இல்லைம்மா, சொல்கிறது தானே. சொல்லி சொல்லி மக்களுடைய மனசில் அதை பதிய வைக்கிறது தானே. இப்போ ஒரு பொருள் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு 4 பேர் சொன்னால் அதை 40 பேர் பார்ப்பாங்க. அந்த மாதிரி தானே இதுவும். சொல்லி சொல்லி அப்படியே இது பண்ணுறது. ஆனால் அதெல்லாம் அவருடைய வாய்ஸ் எல்லாம் எடுப்படாது. அதெல்லாம் ஏதோ ஒரு 2 நாளைக்கு பேப்பரில் வரும், ஒரு 4 நாளைக்கு அரசியல் வட்டாரத்தில் பேசுவாங்களே ஒழிய பொதுஜனங்களுக்கு அந்த பேச்சு சேராது. அது பெரிய தாக்கத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்த போகிறதும் இல்லை. பொருளாதார தட்டுப்பாடு இருக்கும், அங்கேருந்து கொஞ்சம் பணம் வந்திருக்கும், இப்போ கொஞ்சம் ஆதரித்து பேசுங்கன்னு சொல்லியிருப்பாங்க, அதனால பேசுகிறாரு. அவரே வெற்றி, அவர் வந்தாவே எல்லா கூட்டணியும் தோல்வி அடையும். இவர் வேறு வெற்றியை பெறல, அப்புறம் இது என்னத்தை எப்படி வெற்றி வரும்? இவரே வெற்றி பெற்றால் தானே. இவர் எந்த இதில் தோல்வி இருந்தாலும் வெற்றி தோல்வி தான் சந்திக்கிறார். இன்னும் அதுதான் வரும், அதுதான் நடக்கும். வருவாங்கன்னா ஒன்று, அவர் இந்த பெண்களுக்கு ஒரு கும்பலாக அழுதுட்டு இருந்திருக்கு. அப்போ ஏன் வண்டி நிப்பாட்டி கேட்டிருக்கேன், ஏமா எனக்கு காசு இல்லாமல் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் இந்த பஸ்ஸுக்கு லேடிஸ்க்கு ஃப்ரீன்னு கொடுத்தாரு, ஆர்டர் போட்டார். அப்படியெல்லாம் நன்மை செய்கிறாருல்ல, அப்புறம் அவர் தானே வருவாரோ? இப்போ எது தெரிஞ்சுமா எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? அப்போ அவர் தான் வருவார். அவருக்கு வரதான் சான்ஸ் இருக்குது. வேறு யாரும் வரவே முடியாது தமிழ்நாட்டில், அவ்வளோதான். அவரை பற்றினா எனக்கு அவ்வளோ தெரியாது. அவரை பற்றி தெரியாது எனக்கு அவ்வளோ. நம்ம ஆட்சி யார் நல்லது செய்கிறாங்களோ அதை பற்றி தான் நாங்கள் பேசின்னு இருப்போம். எங்கள் ஊர்லனா ஒரு நிறைய நலத்திட்ட உதவிங்க பண்ணியிருக்கிறாரு. மழை காலத்தில், கொரோனா காலத்தில், அது போல் மழைநீர் பாதிப்பில் நிறைய வெள்ளம்லாம் வந்திருக்குது. நிறைய நிவாரண பொருள் ஏழைங்களுக்கு. அப்புறம் டெய்லர் மிஷின்லாம் கொடுத்துருக்குறாரு மகளிர்களுக்கு. நிறைய அதான் ஒரு 20,000 பெண்களுக்கு கைத்தொழிலுக்கு தேவையான டெய்லர் மிஷின்லாம் கொடுத்துருக்குறாரு அவர். அதே போல் அவர் பெண்கள் முன்னேற வேண்டும், சொந்தமாக தொழில் தொடங்கி முன்னேற வேணும்னு சொல்லிட்டு தயாளம்மாள் தொண்டு நிறுவனத்தில் மூலம் நான் கூட டெய்லர் மிஷின் தான் வாங்கியிருக்கிறேன். என் கூட ஒரு 5000 10,000 பெண்கள்னால் டெய்லர் மிஷின். இப்போ இது அவங்கன்னா சொந்தமாக அவங்க கைத்தொழில் செய்கிறாங்க. இப்போ பெண்கள் அவ்வளோ கஷ்டப்படுறது இல்லை. அவங்கவுங்க குடும்பத்தை அவங்கவுங்க காப்பாற்றுறாங்க. நம்ம முதல்வருடைய ஆட்சினால் நம்ம மாண்புமிகு முதல்வர் தான் கண்டிப்பாக முதலமைச்சராக வருவார். அவர் திடீர்னு தேர்தல் அன்னைக்கு பேசுவார், தேர்தலுக்கு முன்னாள் பேசுவார். அமித்ஷா வந்தாருன்னு பேசுவார். அமித்ஷா இதே தான் வேலை, வர்றது எதனா கலக்கிறது, இதை வேலை தான் பண்ணுறது. அதான் அவர் வயசாகி போச்சு, இனிமேல் பட்டு இருக்கிறத காப்பாற்றின்னு போயின்னே இருக்க வந்துட்டான். அவர் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது.